ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஜெகநாதன் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு ஏரியா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பர்களே, நீங்கள் புதுசாக ஒரு நண்பர்களாக இருந்தாக்கா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம என்ன ஏரியா ஆமாமா. பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கடலூர் மாவட்டம் வீராணை ஏரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீராணை ஏரி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஏரியா அப்படின்னாக்கா, சென்னைக்கு வந்து குடிநீர் கொண்டுட்டு போகிறது மட்டும் இல்லைங்க, பல ஆயிரம் விவசாயிகளை வாழ வைக்க ஒரு ஏரிங்க. விவசாயிகளை மட்டும் இல்லைங்க, பல மீனவர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஏரியா இருக்குது. இது பார்த்தா இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது நண்பர்களே. அது வரலாறு வந்து இந்த அடுத்த கட்ட வீடியோவில் சொல்லலாம். முக்கியமான விஷயத்த நம்ம இப்போ சொல்லிட்டு வரோம் நண்பர்களே. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து சென்னை குடிநீர் கொண்டுட்டு போகிற அந்த மோட்டார் ரூமில் தான் நின்றுட்டு இருக்கோம். உள்ளே போக முடியாது, நம்ம அலோடு கிடையாது நம்மளுக்கு. இருந்தாலும் இந்த வழியாக தான் சென்னைக்கு குடிநீர் சுத்தரித்து விட்டு குடிநீர் கொண்டுட்டு போகிறது. நண்பர்களே, மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். வீராணையர் பற்றி புது புது தகவல்லாம் வந்து சொல்லிட்டு வரோம் நண்பர்களே. இது வந்து மீனவருக்கு மட்டும் வாழ்வாதாரம் இல்லைங்க, விவசாயிக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம குடிநீர் கொண்டுட்டு போகிறது, நம்ம தலைநகரம் சென்னைக்கு குடிநீர் கொண்டுட்டு போகுது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக வந்து நம்ம நிறையா வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இப்போ வீராணை ஏரியோட மையப்பகுதி. இந்த இடம் வந்து கந்தகுமாரன் என்ற ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். பாருங்கள் நண்பர்களே, இது வந்து ஒரு கடல் போல் காட்சி அளிக்குது. கேட்பீங்க, கடலில் நின்றுட்டு ஏரின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை நண்பர்களே, இது உண்மையாலுமே வந்து ஏரி தான். இது வந்து முழு கொள்ளளவு கிடையாதுங்க. இந்த வந்து இன்னும் தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இப்போ தண்ணி குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்பயே கடல் போல் காட்சியளிக்குது நண்பர்களே. மேலும் மேலும் இந்த ஏரியை பற்றி ஒவ்வொரு நாளும் சொல்லணுன்னாக்கா புது புது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது நண்பர்களே. மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். வீராணை ஏரியை பற்றி பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரேன். தொடர்ச்சியாக பாருங்கள் நண்பர்களே. இது சென்னை குடிநீர் கொண்டுட்டு போகிற நுழைவாயில் இருக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, இதுக்காக வந்து நம்ம ஒரு பல விஷயங்கள் இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியாவும் இருக்குதுங்க நண்பர்களே. நானும் வந்து வீராணை ஏரிக்கு டெய்லி போயிட்டு வரேன். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஒரு புது அனுபவமாக இருக்குது.